சாப்பிடுவதற்காக நாம் வாழவில்லை, வாழ்வதற்காக நாம் சாப்பிடுகிறோம் என்பதை புரிந்து கொண்டால் நோயற்ற வாழ்வை வாழலாம் என்று துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை தேசிய ஊட்டச்சத்து மாதம் தொடக்க விழா காம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. அதிக உடல் பருமனை நிவர்த்தி செய்தல், சர்க்கரை மற்றும் எண்ணெய் நுகர்வு குறைத்தல் என்ற கருப்பொருளை மையமாக வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அனிவால் கென்னடி உள்ளிட்ட தாய்மார்கள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். விழாவில் முன் பருவ கல்வி முடித்த குழந்தைகளுக்கு நிதி உதவி மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்கள், உணவு பழக்க வழக்கங்களால் உடல் பருமன், சர்க்கரை, இரத்த அழுத்தம் போன்ற நோய்களால் நாம் பாதிக்கப்படுகிறோம். இந்தியாவில் சுமார் 8 கோடி பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் நானும் ஒருவன் என்று குறிப்பிட்டார். நாட்டில் 22% மேற்பட்டவர்கள் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நகர பகுதியில் வாழ்பவர்களுக்கு உடல் பருமன் விகிதம் கவலை அளிப்பதாக உள்ளது என்று சுட்டிக்காட்டிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்கள், தவறான உணவு பழக்க வழக்கம், அதிகமான சர்க்கரை, உப்பு, எண்ணெய்களால் தயாரிக்கப்படும் ஃபாஸ்ட் ஃபுட் உணவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இது தவிர்க்கப்பட வேண்டும் என்றார். சாப்பிடுவதற்காக நாம் வாழவில்லை, வாழ்வதற்காகத்தான் நாம் சாப்பிடுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்திய கைலாசநாதன் அவர்கள், தினமும் உணவுடன் பழ வகைகள், காய்கறிகள் சேர்த்து கொண்டு தினமும் 30 நிமிடம் உயற்பயிற்சியும் யோகா செய்தல் ஆரோக்கியமாக இருக்கும் என்றார்.